வண்டியில் ஃபோனில் பேசிக்கிட்டே வரையாப்பா. தக்க பூண்டா தக்க பூண்டை ஓட்டி தான் பாருங்க எவ்வளோ சேர்த்து அதுதான் எடுக்கூடாதுன்னு இதெல்லாம் கல்வி மறிக்க போயிட்டு கத்தியில் புழு கத்தி வச்சிருக்கிறீங்களா? கத்தி 2 ரோட்டாட்லையுமே புல்லாக இருக்குதா? ஆட்டு கொளுத்த ஓட்ட இல்லைங்க சைடு கத்தி 6 கத்தி பட்டு கத்தி மண்ணா சரியா போயிடும். மண்டை கத்தி நாங்கள் எல்லாம் மண்ணை ஓட்டி எல்லா வண்டியும் கொண்டு போய் நிறுத்திட்டு இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். பைசான் போய் இது ஒன்று தான் மிஞ்சி இருக்குது. இதையும் கொண்டு போய் ஒரு பக்கம் இல்லைன்னா இல்லைங்க பைசான் போயில மாதிரி மாட்ட போறியாடா நீ? ஃபினிஷிங்காக அட்டகாசமாக இருக்கும். அதில் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் எடுக்க முடியாது ஜாண்டியரில். அதில் டூவல் கார் டிரைவில் எந்த வண்டியிலையுமே டபுள் கிளச் வண்டியில் எடுக்க முடியாது. இதை அப்படியே விட ஃபினிஷிங் அல்லும். அதுவும் வண்டியும் வேகம். சரி பார்ப்பலாம். ஓகேன்பா. ஏதோ ரொட்டேட்டர் ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டணுமா? நம்ம வண்டிக்கே வேலை இல்லை. சரி என்ன பண்ணலாம்? சரி பார்ப்போம். ரோடு ஓட்டிருந்தோம், அதையெல்லாம் இழுத்து காத்திட்டாங்க. அதுவும் இன்னும் ஓட்டுற மாதிரி பிளான் இல்லை. போய் நான் காட்டில் போயெல்லாம் சொல்கிறேன் ப்ரோ. ரோடெல்லாம் என்ன கண்டிஷனுக்கு பாருங்க. எங்கேயோ சந்து குந்தெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம். பையனெல்லாம் எங்கே போய் சேருவான்னு தெரியல. பார்ப்போம். கீழே பூந்து போய்கிட்டே இருக்கிறான். எங்கே போகிறான்னு தெரில. அப்பா பாருங்க ப்ரோ, எங்கள் சைடெல்லாம் மழை இல்லாதனால எப்படி காஞ்சி எல்லாம் பொட்டல் காடாக மாறி கட்டுது. இன்னும் 1 மாதம் மழை இல்லைன்னா சுத்தமாக காஞ்சி கருவடாகி போயிருன்னு நினைக்கிறேன். எங்கே சேடை தான் கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். இத்தனை காய்ச்சலில் எங்கே போய் வரலை ஓட்டுறது? இல்லை அந்த பூஞ்செடியை பூங்காட்டை அழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இல்லை அந்த தக்காப்பூடு காட்டு இருக்குது, அது ஏற்கனவே ஓட்டி போட்டு அழிக்கிறாங்களா? அந்த பூஞ்செடி அவ்வளோ இருக்குது, அழிக்கிறாங்களான்னு தெரியல. சமைங்கி பூவை அளந்துக்கிட்டு போகிறானே. போனால் அப்புறம் கேட்டால் என்னம்பாங்க, போனால் நம்ம பேர் நிலச்சி எப்படி இருக்கிறது அப்படிம்பாங்க. ஓகே, இந்த பூலாம் எடுக்க மாட்டீங்களாண்ணா? அவ்வளோதானா? புட்டுக்கல்றா, இதெல்லாம் இனிமேல் பறிக்கிறதுக்கு ஆகாதானா? ஒரு சால் ஓட்டினா அப்புறம் ஒரு சால் ஓட்டிக்கலாம். மக்கள் வாட்டி ஒரு சால் ஓட்டிக்கலாம், 2 சால் ஓட்டுக்க ஓட்டிக்குங்களா? ஒரு சால் ஓட்டி ஒரு சால் தக்க போட்டு வச்சு விட்ருவோம். 2வது சால் தக்க போட்டு வச்சு விட்றதா? வச்சுட்டு அப்படியே ட்ரிப் எடுத்து விட்டா வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் இனிமேல் விற்கிறதுக்கு ஆகாது. இதை போகலாம். ஓ, இதில் பார்க்குறதுக்கு சின்ன பொம்மையாக தெரியும். மொபைலில் பார்க்குறாங்களா? அப்போ டிவியில் மொபைலில் பார்த்தா நல்லா பெரிய பொம்மையாக தெரியும். இவ்வளோ இந்த பூவில் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நம்ம சைடு எத்த பாட்டி தான் பூ இல்லை, இந்த பக்கம் தான் பூ. இதெல்லாம் வந்து ஒரு ஐட்டம் பட்டுக்கிட்டா போதுங்கண்ணா. இதே வந்து அடம்பாய்க்குங்கண்ணா, இதே அடம்பாய்க்கும். போதுங்கண்ணா போதுங்கண்ணா. 2 ஒரு இடத்துல தான் பதுங்க கொட்டையாகுது, சூடு அடிச்சுட்டு சாட்டுக்குது. போதுங்கண்ணா, புழக்கமாக வேதுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஊட்டமாக வரும், நீங்கள் நுணுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பதமாக பார்த்து உஷாராக பண்ணிவிடுங்க. அப்படி ஓட்டிவிடுங்க. விதை கொட்டுறதுக்கு விட்டுறாதீங்க. பொண்ணு எடுத்துவிடும் மனசினா. ஆனால் இது உரம் வாங்கி போட்டு விதைக்கிறதுக்கு இதே எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் வந்து கரெக்டாக ஓட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கும் போது மழை அடமழை பிடிச்சிக்கிட்டா தான் தலைவலி பிடிச்ச வேலையாகி அப்புறம் அதான் ஆமாம், விதை ஓட்டிட்டு அழிக்கவே முடியாது. தண்ணி உள்ளான்னு கேட்குறோம். விடுங்க, உப்பு தானே எடுத்து விடுங்க.
வண்டி போகலான்னு தெரியல அவங்க வண்டி விடுறாங்க நீங்கள் கேட்டு முடிக்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஏற்கனவே அங்கே சின்ன போட்டு பற்றி இங்கே வர மாட்டேன் நமக்கு வந்து மழை இல்லை கிராமத்தை போட்டுக்கிட்டது இந்த ஐட்டம் ஏதாவது பூ பரவாயில்லையாண்ணா எங்கே இதெல்லாம் எப்படி தான் போகிறீங்களோ தெரியல ஒரு ஐட்டம் போட்டால் ஒரு ஐட்டம் கையை பிடிச்சிட்டு போயிடுது இவங்கெல்லாம் போட்டு கடைசியாக வந்து கழிச்சு போயில விட்டுட்டாங்க பூ போகிறதெல்லாம் ஒரு ஐட்டம் நல்லா வர மாதிரி வருது அப்படி தூக்கி இந்த வீட்லேயே இருக்கணும் ஒரே வீட்லேயே இருக்கணும் நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறீங்க ஒரே அது பண்ணையத்தில் இருக்கணும் ஏன்னா எங்கள் அப்பா இருக்கும் போது தங்கமணி பூ தானே அதிகம் போடுவாப்புல கள்ளம் குத்தகைடெல்லாம் பூ தானே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அப்புறம் இப்போ தானே எல்லாம் பூவே விட்டுட்டாங்க தொடர்ந்து 2-3 ஐட்டம் கட்டை வாங்கி வச்சு எல்லாம் மண்டை போட்டு அப்புறம் விலை இல்லாத பூ வியாபாரத்தையும் விட்டுட்டாங்க இது எப்போ வச்சு விட்றீங்க தக்கு போட்டு சரி அவன் ஓட்டுட்டு போய் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க போங்க இல்லை ஒரு கால் ஓட்டாங்க போட்டோம் சரி சரி 2 கிலோ வரைக்கும் போகுது போதும் தலைக்கு மேலே தண்ணி விட்ருங்க உடனே நாளைக்கு ஒன்றா திருப்பி தண்ணி விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் அந்தளவுக்கு காயுது எதுவும் பிரச்சனை இல்லையா தண்ணிலாம் ஓரளவுக்கு இருக்குதாங்கண்ணா தண்ணியெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் காயத்து தான் கட்டி பாடை விட்டு தான் கட்டணும் நடந்து நட்டுனா அது 2 பிடி பிடிச்சி விட்டோம் சரி சரி இதெல்லாம் இதெல்லாம் நோவு பூரா அதுக்கு தாக்கிக்கிட்டே இருக்குது அதனால் இது எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும் இன்னும் ஒரு ஓட்டு அது வந்து மருந்து அடிக்கணும் அதனால் கொஞ்சம் காய போட்டு வச்சு கொஞ்சம் மருந்து அடிச்சுக்கலாம் அதுவும் கரெக்டாக 2 கொட்டுங்கன்னா அரைச்சிக்கிட்டு இருப்பான்ல அதுக்கு தான் அவன் ஜோளமாக டேய் இந்த விதை தான் போட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் தக்கா தான் நல்லா இனிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆட ஏன்னா நீ வேற ஒன்று அப்படி இது வேச்சிப்படாத இல்லை சோளம்லாம் ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேட்குறாங்க நான் இப்போ தான் போன வாரம் தான் ஒரு வயல் விற்றா 1/2 ஏக்கரா 9,000 ரூபாய்க்கு அறுத்துக்கிட்டு போனாங்க ஆமாம் நினைக்கிறேன் காய்ச்சல்ண்ணே அவங்க எப்படி தெரியுமா கணக்கு போடுறாங்க சோளம் 2,200 வாங்கியிருப்பேன் ஓட்டுக்கூலி 2,000 ரூபா பாரு போட்டு 1000 ரூபா எல்லாம் போக உனக்கு 4,000 இருக்குதா போதாதான்னு என்னையே கேட்குறாங்க அது நீ வண்டிக்காரன்டா உனக்கு எதுக்குடா காய்ச்சுங்கிறாங்க அதனால் சோளம்லாம் விதைச்சா நைட்டு காலத்துக்கு ஆகாது நீ தக்கப்பூண்டு விதைச்சி அடுத்து பூவே நல்ல பையனாக வச்சுக்காங்க இதை லாபமா நட்டமா இதோட இருந்துக்காங்க அது சோளத்தட்டெல்லாம் பிரச்சனைண்ணா அசுவனி போட்டு தள்ளிப்புச்சுன்னா மொத்த காட்டையும் போட்டு தள்ளிட்டு போயிடும்ண்ணா இப்போ அதுவும் கிட்டத்தட்ட வந்துருச்சாண்ணா இன்னும் முடியறதுக்கு டைம் ஆகிச்சாண்ணா அந்தான அதுவும் அவ்வளோ நேரம் இருக்குது அந்தான கருப்பிட்டும் அளவு பூராமே ஓட்டுறதுதான் இது எல்லாமே ஓட்டுறதா ஆமாம் இந்த பூ எல்லாமே ஆகாதாண்ணா ஆகாது இல்லை ஆகும் உங்களுக்கு டைம் இல்லை அடுத்த வெள்ளாமல் வைக்கிறது டைம் இல்லை ஓ இதை விட்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் அடுத்த ஐடு வைக்க முடியாது நீங்கள் கட்ட நாங்கள் கூட இவ்வளோட தான் ஓட்டுறீங்க அதெல்லாம் பூரா தலைவரியுமே ஓட்டுறோம் சரி 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 நெட்டில் பிடிக்க பார்க்கலாமா நெட்டில் ஓட்ட முடியாது பூராமேவா டேய் இப்படி வாடா இப்படி வந்து இப்படி போய் போவாண்டா போர் குழி இருக்குண்டா போட்டு எந்த இடத்துல இருக்குது அவனுக்கு தெரியுமில்ல ஒரு வாரத்துக்கு சொல்லி போடுங்க மரம் தொலைஞ்சிட போகிறான் மோகன்ராஜே போர் குழி இருக்குதான் எங்கன்னுப்பா தெரியுமில்ல ஆனால் அந்த இடத்துல போய் உடச்சிட்டு வந்துடு எங்கன்னு கேட்டுவிட்டான் அந்த இடத்துல போய் 4 போரை உடச்சிட்டு வா பூராமே ஓட்டுறது தானா இதுதான் ஒரு வீடியோவில் இதெல்லாம் இனிமேல் டைம் ஆயிடுச்சு அடுத்த ஐட்டம் வந்து பூக்கட்டை வைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் இந்த பூஞ்செடி பூராத்தையுமே ஃபினிஷிங் பண்ணி ஆகணுமா நல்லா அகலமாக உடச்சி விடுங்கண்ணா அவனுக்கு தெரிகிற மாதிரி இதை வந்து ஓட்டி தக்கா பூண்டு 2 பக்கத்தில் இதில் வச்சுக்கிறான் பாருங்க தக்கா இது மாதிரி தக்கா வச்சு விட்டா இன்னொரு 1 மாதத்தில் அடுத்து பூங்கட்டை உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க ஓகே ப்ரோ என் வேலையை பார்த்தீங்களா ரொட்டேட்டர் தூக்கி ஓட்டுறான் ஏமாத்துறாங்க ஆட்டுக்காரரை டயர் இந்த கண்டிஷனில் இருந்தால் எப்படி வஞ்சியில் இப்படி குரங்கா ஓட்டுனா எப்படி போகும் ஒரு சுற்று ஓட்டிட்டா 2வது சுற்றுக்கு வந்து வஞ்சிக்குள்ளே ஒரு காலை வந்து இதில் போட்டுக்கணும் வண்டியே போக மாட்டேங்குது சூப்பராக இதில் ஏன் வஞ்சி இவ்வளோ உயரம் போட்டிருக்கிறாங்க
ஓ அதுக்கு வந்து உயரமாக தான் போடுவாங்களா? பட்டுன்றது இருந்தால் வண்டி போரி டிரைவர் வந்து சூப்பராக இருக்கும். இதில் கிட்ட மட்டும் வந்து வாங்கி போடுறோம், மூவிக்கெல்லாம் போட முடியும். ஆடு பூரா பூவாக இருக்குது, ஓட்டி நுணுக்கி எறிகிறாங்க. அவ்வளோதாங்க பூ வராது. இதெல்லாம் அவ்வளோதானா? தாண்டிப்போ அப்படி 1000 அடிச்சு விளையாட பண்ணுறான், பிரேக் அடிக்கிறான், தூக்கி தூக்கி இறக்குறான். அப்பனாச்சும் போவோமாண்ணா? டயரில் பட்டு இருந்தால் தானே போவோம். யாரு ப்ரோ எவ்வளோ நீங்கள் கூட இந்த அளவுக்கு ஓட்ட முடியாது. மொழுன்னு ஓட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் பிடிச்சி தான் 2வது ஆளுக்கெல்லாம் கோல் இருந்த இடமே தெரியாமல் மறைச்சி விடுவேன். இப்போ ஓட்ட மாட்டாங்க. இப்போ விதைக்கிறாரு, அதுதான் போகிறாரு. நான் அதையும் கேட்டுட்டேன். முட்டாயம் போயிட்டானா 2 நாளைக்கு வரமாட்டான், போய் எடுத்தா வேச்சு போடுறேன், அதுதான் 2000 ரூபா காய்ச்சி கொடுத்து விட்ருக்கிறேன் அப்படின்னு. சும்மா ஒரு மாதிரி வாட்டர் காசு தானே வருது. போலாம் ஏன் டாமி டயரை திருப்பி போட்டிருந்தா என்ன கொஞ்சம் நல்லா பிடிச்சி இழுக்கும்டா. டயரை கங்கு திருப்பி போட்டுருக்கலாம்ல. ஓகேப்பா, 2வது வந்தாச்சு. வண்டி இந்த பக்கம் இறக்கி முடியா ஃப்ரீயாக போட்டு வண்டி ஒரு பக்கம் மட்டும் டங்குன்னு அடிச்சுட்டு போகட்டும். 2வது வந்துட்டு ப்ரோ. இது வந்து வண்டியா, இதை வண்டி கணக்கில் வாக்கியாலே போட்டு ஓட்டலாம். அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து அவ்வளோ வளர்த்தி மடக்கி ஓட்டணும். அதனால தான் சரி ஒரு சுற்று கஷ்டப்பட்டு ஓட்டிட்டா 2வது சுற்று ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ இந்த டயரை வந்து ஓட்டுற தரையில் விட்டு ஒரு டயர் மட்டும் அந்தான போட்டுருக்கு. மற்றதுக்கு பச்சை தாள் டயர் மூணு இருக்குது, எல்லாமே சரி பண்ணுது. கொஞ்சம் இறக்கியா பிடி, இந்தான இறக்கி பிடி. இங்கே நீ என்னத்துக்கு நீ இறக்கி பிடிச்சா என்ன, தூக்கி பிடிச்சா என்ன, போகிற குடி அடுத்த சைடு இடிச்சுக்கூடாத. அடுத்து மாற்று அப்புறம் நல்லா இருக்கும். இங்கே கேட்குறாப்பங்கறியா? டாமி போ நான் இறங்குறேன். இறங்கி வீல் நேரம் என்னாச்சும் வெயிட் எழுத்துறேன். ஏன்னா ஸ்டெப்பை காணா ஆட பிக்காலிங்களா? ஓகே கட்டாக்கி போட்டு வந்துக்கிறாங்க. அது சும்மா திக்கிது. சரி குறக்க ஓட்டுனா டைம் அதிகம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலை பண்ணுறான். அது என்னடானா வண்டியே போக மாட்டேங்குது. பாருங்களேன் என்னென்ன கூட்டு பண்ணுறான்னு. டயரில் பட்டுன்னு இருந்தால் போவோம். நீங்கள் அந்த வண்டியை எடுத்து வந்துருப்பான் ப்ரோ. என்ன காரணம்னா ஏரி மண் ஓட்டுறது எங்கள் மண்ணில் நின்றுக்கிச்சு, முடியலனான்னு சொல்ல போகிறான். என்ன நடக்குது? இவன் அதுக்கு தான் குறக்க ஓட்டுனான். சரி நெட்டில் ஓட்டி விட்றாப்பா அப்படின்னாரு. சரிடா போகவே மாட்டேங்குது. இது ஒவ்வொரு இதுக்கும் பெரிய மாணவத்துக்கு டயரில் பட்டுன்றதா ஓரளவுக்கு இழுத்துக்கிட்டு போயிருந்தா. நீங்களும் ஓட்டிருப்பீங்களே ஏதோ ஒரு சரி தாங்க. எதோ ஓட்டினாலும் டயரில் பட்டுன்றதா நல்லபடியாக போவோம். டயர் இந்த மோசமாக இருந்துச்சுன்னா எங்கே ப்ரோ போவோம். இவனும் டயர் போடுறங்கிறான். ஆனந்து
இப்போதைக்கு போட்ட மாதிரி காணோம். அதான் குமார் தான் நாளைக்கு போட்டுறேன், தான் நாளான்னைக்கு போட்டுறேன் அப்படிங்கிறான். அதனால தான் இந்த வண்டி ஏரி மண் வீடு ஓட்டுறத கூட எடுத்தார்ல. சரி மாட்டி பொழுதுனைக்கு ரிவேஸ் போட்டு ஓட்ட வேண்டிதான். சரி இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு 2 கால் ஏறி இறங்குது, அப்புறமேட்டு ஏரியா இறங்க மாட்டேங்குது பாரு. ஸோ கடவுளே, சும்மா வஞ்சியில் மாடி வர மாட்டேங்குது. இந்த டயர் தேஞ்சு போயிட்டா இது மாதிரி தான் ப்ரோ. யாராச்சும் புதுசாக ஒரு வண்டி எடுத்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சுக்காங்க, ஒரு டயர் தேஞ்சு போயிட்டா இதுதான் பிரச்சனை. பின்னாடியும் போகல. ஐயோ கடவுளே. என்னடா பண்ற, வெளியே போடா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டேய் இந்த வேலை விட, வீலை திருப்பிக்கிட்டே பண்ணு, வீலை திருப்பி பண்ணு. ஸோ கடவுளை, இந்த வண்டியை எடுத்து வந்துட்டு மானங்கட்ட கூத்தாகி போச்சுடாடு. என்ன பண்ணுறது வெயிட்டா? நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம்? டேய் நல்லா இந்த பக்கம் தள்ளி வா மனோஜ், இந்த பக்கம் தள்ளி வா. அப்படி கூடி அந்தான போவாத. கரெக்டாக மாட்டிக்கிச்சு, பின்னாடியும் போகல. இது குறக்க ஓட்டுருக்கலாம். காட்டுக்காரர் வந்து நெட்டில் தான் ஓட்டணும்னு சொல்லிவிட்டாரு. குறக்க ஓட்டுருந்தா கூட நேரம் 10 சுத்து வந்துருப்பான் ப்ரோ. அதுக்கு தான் டயர் இருக்கணுங்கிறது. டயர் இல்லைன்னா இந்த தலைவலி பிடிச்ச வேலை தான். பொழுதுனைக்கும் வண்டி மாட்டிக்கும், முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது. அதெல்லாம் யாரும் அழகாரி நல்லா வாசமாக மாட்டிக்கிச்சுன்னா எந்த பக்கமும் போகாது. அதெல்லாம் எப்படி தான் பூ எடுப்பாங்கன்னு தெரில ப்ரோ. உள்ளே பூந்து எனக்கு இப்படி மாட்டிட்டு இருக்குதா, எப்படி நான் உள்ளே போகிறத கூட தாழல, எப்படி எடுப்பாங்க அதை? வஞ்சியில் விடாத இந்தானவா. அப்படியே போ, வஞ்சிக்கு போவாத. இந்தானே போ, அந்தான விடாத. இதே தாரையில் போ. இந்த வேலை வஞ்சியில் விட்டுட்டீங்கன்னா மாட்டிக்கும். ஒரு வேலை கிட்ட பிடிச்சி தான் ஓட்டி ஆகணும், இல்லைன்னா அப்புறம் மாட்டிக்கிட்டா டங்கிட்ட கண்டா இந்த கண்ணை இழுத்து சாகணும். இந்தான தள்ளியே போ. தானே தள்ளி போடானா டைம் சேர்த்தியாகுங்கிறான். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு நடக்குன்னு வச்சுக்கோங்க. நாம் மாட்டிக்கிட்டு 2000 போட்டு இழுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சுற்றி சேர்த்தி பிடிக்கும், ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 2 வீலையும் நான் ஏற்றி வஞ்சில் தான் ஏற்றி இறக்கணும்னா நம்ம என்ன தான் பண்ணுறது? அவனை அப்புறம் மாட்டி கிண்டிக்கிட்டுக்கிட்டும் போம். வேறு மறுபடியும் மாட்ட விட்டான். டயர் சுத்தமாக காலி ப்ரோ. கொஞ்சம் கூட இல்லை, ஏதோ கொஞ்சம் எழுத்திருந்தா கூட ஏதோ ஓடும் அப்படின்னு சொல்லலாம். சுத்தமாக மண்டையை போட்ட டயர் என்ன பண்ண முடியும்? என்னைக்கு எடுத்து போடுவான்னு தெரில. இப்போ 40 ஹெச்பியும் 50 ஹெச்பியும் இங்கே இருந்திருந்தால் அதில் தான் வந்து ஓட்டிருப்பான். 2 வண்டியுமே லோடிங் ஓட்டுறது, அதுதான் பெரிய கூத்தாகி போச்சு ப்ரோ. பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த ஏரியாவில் ஓட்ட எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா அரசியல் புள்ளிங்க எல்லாம் வந்து
தாவேக்காக்காரர் ஓட்ட சொல்கிறாங்க, அதிமுகக்காரர் வந்து ஓட்டக்கூடாதுன்னு நல்லா நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் இனிமேல் வந்து இப்போ வந்துக்கிறவங்க புதுசாக வந்தவங்க எப்படி நான் 10 நாள் ஆட்சி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. நம்ம இன்னும் ஒரு 2 நாள் ஓட்டணும், ஒரு 9000 ரூபா மீதியாச்சு, அவ்வளோதான் ப்ரோ. நேற்றும் 4 நடை ஓட்டிடுச்சு, இன்றைக்கி காலையிலேருந்து போயிட்டு சும்மா போயிட்டு வந்துட்டோம். சரி வேலை இது இல்லை, சரி இதனாச்சும் உருப்படியாக ஒரு வந்தோம். நான் சும்மா நார்மல் கார்டு தான் ஓட்டலான்னு வந்தால் இங்கே பார்த்தா வெறும் சம்மங்கின்னு நினைக்கிறேன். சம்மங்கியா இது செவ்வந்தி பூவா சம்மங்கியான்னு கூட எனக்கு தெரியல. சரி எனிவே இருந்துட்டு போகுது. ஆனால் இவ்வளோ பூ இருக்குது, இதெல்லாம் ஓட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டால் வந்து எடுக்கிற கூலி கூட ஆகாது தம்பி அப்படின்னு காட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அப்போனா பார்த்துக்கான், அப்போ இன்னும் உண்டுன்னு வரணும். கிலோ 80 ரூபாய்க்கு விட்டுட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் சிறும்பூவாக இருக்குதான், இன்னும் பெரும்பூவாக வரணுமா. அப்போ தான் வந்து வித்தாசை கட்டுப்படி ஆகும், இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு காட்டுக்காரர் சொல்கிறாரு. ஓகே அப்புறம் மோகன்ராஜே ஃபீல் பண்ணுறான், என்னன்னா போனால் கை சாப்பியே வலி எடுத்து போச்சு அப்படிங்கிறான். பாருங்க, ஒரு கால் கூட உருப்படியாக போக மாட்டேங்குது. பின்னாடி போவோம் பின்னாடி போவோம். உங்களை வர சொன்னது மகா தப்பாக போச்சு, போனால் வண்டியே போக மாட்டேங்குது. என் வண்டி இலக்கலன்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது வண்டியை குறை சொல்லி என்ன ப்ரோ பண்ணுறது, டயர் போயிடுச்சு. ஆனால் மித்தபடிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பைசான் பையெல்லாம் ரொட்டேட்டர் ஃபினிஷிங் எப்படி வரணும் உங்களுக்கே தெரியும். டயரில் சுத்தமாக ஒன்றுமே இல்லாத இடத்துல போய் ஓட்டணும்னா எங்கே போய் போகும். அதுக்கு தான் நான் ஓட்டினதில் அரை ரொட்டேட்டர் மட்டும் பிடிச்சி ஓட்டுறா, வண்டி ஃப்ரீயாக போகும்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறான். முழு ரொட்டேட்டர் தானே நான் பிடிப்பேன் அப்படிங்கிறான். அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், எப்படி போவோம்? இன்னொரு 3 சுற்று தப்பை தவிர ஓட்டிட்டானா வேலை முடிஞ்சிடும் ப்ரோ. அது ஓட்டங்காட்டின்னு தப்பாக டான்ஸ் ஆடிட மாட்டேங்குது பையனுக்கு. நான் போகவே மாட்டேங்குது பாருங்க, இப்போ மாட்டிக்கிச்சு. வந்துருச்சு இப்போ அறுதியாக மாட்டிக்கிச்சா. இந்த பக்கம் தள்ளி வாடானா அந்த கரையிலே தான் விட்டு ஓட்டுறான். 2 வீலும் கரையிலே தான் ஓடணுன்னா அப்புறம் என்ன பண்ணும், மாட்டாத என்ன பண்ணும். இன்னும் கொஞ்சம் தான் நான் வாடா மாட்டாத ஓட்டலாம் அப்படின்னா என் பேச்சை வச்சுக்கவே மாட்டேங்கிறான். சரி அவன் தானே முன்னாடி கீர் போடுறான், நாமளா போடுறான், போடுட்டோம். டயரில் ஏதாச்சும் பட்டன் இருக்குதா நண்பா, நீங்களே சொல்லுங்கள். மித்தபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 ஓட்டுறதுக்கெலாம் அருமையான வண்டி தான். எல்லாம் இந்த கரையை பார்த்தீங்களா எவ்வளோ ஒயர் இருக்குதுன்னு. ஒரு கிட்டத்தட்ட 3/4 அடி ஒயர் இருக்குது. இதுக்கு வந்து ஒன்லி 4 வீல் டிரைவாக இருக்கணும், இல்லைனா பின்னாடி வீல் பட்டன் ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் இதோட அதிகமான ஆளுங்கள்லாம் ஓட்டுறாங்க. நீங்களாம் ஓட்டிருப்பீங்களா ப்ரோ? இது என்ன கம்ப்ளைண்ட்டு, பட்டன் தான். பட்டனை மட்டும் பின்னாடி ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அப்படி வெட்டி கப்பி இழுக்கும். இது பட்டன் இல்லாதனால இது வேறு கோலெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குதா, அதனால் வண்டியே போக மாட்டேங்குதுன்னு வச்சுக்காங்களேன். இது ஒரு சால் ஓட்டி 2வது சால்லாம் ஃப்ரீயாக ஓடும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2வது சால் மட்டமாகி போச்சுல்ல, அதனால் ஃப்ரீயாக ஓடுன்னு வச்சுக்காங்களேன். இந்த சால் நான் அந்தான ஒரு 3 சுற்று, இதில் ஒரு 3 சுற்று ஓட்டிட்டேன்னா தலைவருக்கு சாலி தான். அண்ணன் மட்டும் கொஞ்சம் லிவரை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், மாட்டிக்கிச்சுன்னா தூக்கிட்டு வேச்சு பண்ணணும். இதுதான் தலைவலி பிடிச்ச வேலை. நிறுவத்தை நானும் வரேன். உங்களில் படி இல்லை ஒன்றும் இல்லை, ஏறதுல இருந்து எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு. விட்டு அந்த பக்கம் தள்ளி ஓடி தோலை நசுக்கி கொள்ளாத. இன்னொரு சுற்றி சேர்த்து ஓட்டினா என்ன ஆகி போயிடுவேன். ஆகும் மாட்டிக்கிட்டு முன்னாடி பின்னாடி போட்டு இழுத்துக்கிட்டு சடக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு இன்னொரு சுற்றி சேர்த்து விட்டுக்கலாம் ஓரம். அந்த பக்கம் போகுதுண்ணா, அதுதான் சுற்றுதுன்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் ஏற்றி பிடிச்சிக்க, வேலை முடிட்டோம். அது நீ தான் ஐடியா கொடுக்கணும். இது என் ஃபீல்டா உன் ஃபீல்டு தான் ஐடியா கொடுக்குது. இப்போ இல்லைனா ஓனர் வந்து அப்டேட் பண்ண சொல்ல, 4 வீல் டிரைவ் எடுக்க சொல்ல. இதெல்லாம் அப்படியே பூவாட்ட கப்பு சுப்புன்னு கண்ணாடி மாதிரி போகுமே. போகலாம் எனக்கு கேளு, எடுங்க. நான் பாரு நியூ ஹாலண்டில் 135 HP வந்துருக்குதான். 105 தாங்க வந்துருக்குது. அவ்வளோதான் வந்துருக்குதா? சரி அதை தான் எடுத்துக்க சொல்லு. செம்ம போர்டு போடும். 2வது கியர்லேயே போட்டு பெடல் எடுக்கிறோம். போனால் நான் போட மாட்டேன், அது போக மாட்டேங்குது.
இனிமேல் ஃபஸ்ட் கீரு இதெல்லாம் கம்முன்னு போயிடும். அதெல்லாம் செடி உடையுதுனால மடப்பாச்சு அடப்பட அடப்படன்னு ஓட்டிட்டான். ஒரு பக்கத்தில் ஒரு 2 சுத்து ஓட்டிட்டா வேலை முடிஞ்சிடும். அவர் வந்து வேச்சாருன்னா ஓட்டலாம். எங்கே அவர் வரமாட்டாராட்டுக்குதா இப்போ இங்கேயே பொழுது பண்ணிட்டு தான் வருவாட்டுக்குது. அவ்வளோதான் நான் இந்த சாலு ஓட்டினாடி கிளம்புறேன். சரி இந்த பூவில் விதை இருக்குது அதை எடுத்து போட்டால் முளைக்காதா? அப்புறம் அவனுக்கு மட்டும் எப்படி முளைக்குது? தரமான விதை வச்சிருக்கிறானுங்க. அப்போ இதெல்லாம் தரங்கட்ட விதையா? எப்படியே போர்வெளி இன்னும் உசுரோட தான் இருக்குதா? கேட்டு தான் எனக்கு தெரியும் அந்த இடத்துல அவனுக்கு தெரியுமான்னு யோசிச்சேன். ஓஹோ விட்றா 5 ஆர்பிஎம் விட்றா. ஆர்பிஎம் கம்மியாகுது இப்படிதானா? 5 ஆர்பிஎம்ல நான்லாம் ஓட்டும்டா எங்களுக்கு. எங்கடா பிடிச்சிங் வரலன்னு பார்த்தா 12 ஆர்பிஎம்ல ஓடிட்டு இருக்கிறீங்க. 5 ஆர்பிஎம் என்ன பிடிச்சிங் வருது பாரு. இந்த இடத்துல எவ்வளோ வச்சா வண்டி போகுது பாரு. எங்கேயும் மாட்டாத பார்க்கலாம். இதில் மாட்டுதா மாட்டலையான்னு பார்க்கலாம். ஆனால் அது வரலாம் போக மாட்டுதா மாட்டா போதான் பார்க்கலாம். மாட்டை விட்டுட்டான்டா. எங்கள் வண்டி என்ன ரேட் வச்சாலும் மாட்டுறது தானா யாரால் மாற்ற முடியும் சார்? இதில் இன்னும் 1.5 சுற்று இருக்குதா? இதில் 1.5 அதில் 1.5 சுற்று இருக்குது. ஆனால் ஒன்றும் பெருசாக மாட்டை சுத்தாதாட்டுக்குது. சுத்தலாம் சுத்தாதாட்டுக்குது. சவுக்கு மரமாக இருக்குன்னா தான் சுற்றிட்டு போகாது. ஓகேப்பா என்னை கேட்டால் முடிச்சிட்டான். கடைசி சுத்த உள்ள சுற்று கடைசி சுற்று எடுக்கலாம். நல்லா பூங்காட்டெல்லாம் போட்டு மெதிச்சு தரமாட்டமாக பண்ணிட்டான். இதை ஒன்றையும் ஓட்டினா ஃபினிஷ். கடைசி சுற்று போயிட்டு இருக்குது. பரவாயில்லமா எது நாமக்கல்ல ஒன்று போடுறாங்கல்ல? ஆமாம். ஏன்னா இதில் மாற்றுறதுக்கே தான் கத்தி நம்மளோட மாற்ற முடியல. அது எத்தனை கத்தி? கிட்டத்தட்ட 60-70 கத்தி இருக்குது. பின்னாடி 42. பின்னாடி அதில் பாதி கத்தி இருக்குது. கணக்கு போடு எவ்வளோ கத்தி ஆச்சு? ஒரு ஆண்டு தெரிஞ்சுதுன்னா எவ்வளோ பில்லு? 10-11,000 ரூபா கத்தியாக வருது. அந்த அளவுக்கு ஓடுதில்ல. நம்ம சரி யாரா ஓட்ட போகிறாங்க. ஒரே சாலில் பிடிச்சிங். அதெல்லாம் முன்னாடி வெயிட் நான் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஒரு பைசல் போய் இழுக்கும். அவ்வளோதான் முடிச்சிட்டான். இன்னொரு சால் ஓட்டணுமா? இன்னொரு சால் எதுக்கு ஓட்டுறாங்கன்னா தக்க பூண்டு விதை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஓட்டி 2வது சால் அப்படியே குறக்க ஓட்டி அது அதனால் பக்கத்து வயல் ட்ரிப்பு இழுத்துருக்குறாங்களா. அது மாதிரி ட்ரிப்பு இழுத்து விட்ருவாங்க. இழுத்து விட்டா அப்புறம் மிளகால வேறு தக்கா வளர்ந்துச்சுன்னா ஓட்டிட்டு திரும்பியும் பூவே வச்சுட்டு வரோம். அப்புறம் தக்கா விதை கொண்டாந்துருக்கிறாரு. என்ன இது வயலுக்கே என்ன ஒரு 7-8 கிலோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டி விட்டு வரட்டும் ப்ரோ. நம்ம இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு போய் வேலையை பார்ப்போம். பார்த்தீங்களா தக்கா பூண்டு விதை. இதுதான் தக்கா. உங்கள் ஊர் இது என்ன விதைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் வந்து தக்கா பூடும்பாங்க. இதாங்க வளர்ந்துருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த 2 குண்டாவில் இருக்கிறது அந்த 2 வயலுக்கும். இவனை ஓட்டிட்டு வரட்டும். நாமளும் போயிட்டு வேலையை பார்ப்போம். அதெல்லாம் ரேடி விட்டுலாம் முன்னாடி பாருங்க எப்படி ஸ்டோக் ஆகிடுச்சு.
தண்ணி வெற்றிகரமாக பயங்கரத்துக்கு அப்புறமா இல்லை ஒரு முடிச்சாச்சு. பட்டுன்னு இருந்தால் ஃப்ரீயாக வண்டி போகும். அது இல்லாத பச்சை கோல் குறுக்கு நெட்டிச்சால் என்ன பண்ணும், வேறு வழியே இல்லை. சரி, அவர் வந்து விதைச்சி வாட்டி நீங்கள் ஓட்டிட்டு வா, நானும் போயிட்டு காட்டுக்கு தண்ணி கட்டுறேன். உருப்படியாக நாள் ஆகணும் செய்கிறேன். ஓகேன்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.